Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. போப் பிரான்சிஸ் மறைவு உலகெங்கும் உள்ள கேத்தலிக்க கிறிஸ்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் உலகெங்கும் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வரும் சூழலில் அடுத்த போப் குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது. புதிய போப்பை தேர்வு செய்யும் முறையில் மொத்தம் 135 கார்டினல்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ள சூழலில் அவர்களில் 4 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆவர். அவர்கள் யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் கேத்தலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்தவர் போப் பிரான்சிஸ். கடந்த சில மாதங்களாகவே வயது மூப்பு காரணமாக பல்வேறு உடல்நலை பிரச்சினைகளால் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் 88 வயதான போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையும் பெற வேண்டியிருந்தது. இருப்பினும் அதன் பிறகு உடல்நிலை சீரானது. இந்த சூழலில் நேற்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை, போப் பிரான்சிஸ் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார். நேற்று காலை அவர் வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் இருந்தபோது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது கேத்தலிக்க கிறிஸ்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் உலகெங்கும் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வரும் சூழலில் அடுத்த போப் குறித்தும் கேள்வி எழுந்துள்ளது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு முடிந்த சில நாட்களில் புதிய போப் தேர்வு செய்யப்படும் செயல்முறை தொடங்கும் என தெரிகிறது. இந்த முறை புதிய போப் தேர்வு செய்யப்படும் செயல்முறையில் மொத்தம் 135 கார்டினல்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். அவர்களில் 4 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அதாவது அவர் கார்டினல் பிலிப் நேரி ஃபெரோ, கார்டினல் பசேலியோஸ் கிலிமிஸ், கார்டினல் அந்தோனி பூலா மற்றும் கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவாக்கட் ஆகியோரும் புதிய போப்பை தேர்வு செய்யும் செயல்முறையில் கலந்து கொள்ள உள்ளனர். 77 வயதான கார்டினல் பிலிப் நேரி ஃபெரோ, இவர் கோவா மற்றும் டாமன் ஆகியவற்றின் பெருநகர பேராயராகவும், இந்திய கேத்தலிக்க ஆயர்கள் மாநாட்டின் தலைவராகவும், ஆசிய ஆயர்கள் மாநாட்டின் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார். கார்டினல் அந்தோனி பூலா, இவர் ஹைதராபாத்தின் பெருநகர பேராயராக உள்ளார். அடுத்து 64 வயதான கார்டினல் பசிலியோஸ் கிலிமிஸ், இவர் சிரோமலங்கரா திருவனந்தபுரத்தின் முக்கிய பேராயராகவும், சிரோமலங்கரா திருச்சபையின் சினோட்டின் தலைவராகவும் உள்ளார். 51 வயதான கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப், சர்க்கன் வலேசியோன் அப்பியாவின் எஸ் ஆண்டோனியோ டி படோவாவின் கார்டினல் டீக்கனாகவும், மதங்களுக்கிடையேயான உரையாடல்களுக்கான டிகாஸ்ட்ரியின் தலைவராகவும் உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதலே போப் பிரான்சிஸின் சர்வதேச பயணங்களை இவரே ஒருங்கிணைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கார்டினல்கள் அனைவரும் வாட்டிகனில் கூடுவார்கள். அங்குள்ள சிஸ்டைன் சேப்பலுக்கு தேர்தல் மிகவும் ரகசியமாக நடத்தப்படுகிறது. புதிய கார்டினல் குறித்து அங்குதான் முடிவெடுக்கப்படும். ஒவ்வொரு கார்டினல்களும் தனித்தனியாக வாக்களிப்பார்கள். 80 வயதுக்கு குறைவாக உள்ள கார்டினல்கள் மட்டுமே வாக்களிக்க தகுதியுடையவர்களாக உள்ளனர். மொத்த வாக்குகளில் 2 பங்கு பெறுவோர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார். பொதுவாக போப் தேர்வு செய்யும் செயல்முறை ரகசியமாகவே நடக்கும். உள்ளே என்ன நடக்கிறது என்பது வெளியே தெரியாது. தினசரி 2 முறை கார்டினல்களின் வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் போதே வெளியாகும் புகையை வைத்தே மக்களால் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது கருப்பு புகை என்றால் போப் தேர்வு செயல்முறை முடியவில்லை என அர்த்தம். வெள்ளை புகை என்றால் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார் என அர்த்தம். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.